லாஸ்ட்டு அது டான்ஸு என்னங்க பயங்கரமான டான்ஸுங்க அது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் வந்து மணி ஒரு 5 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்தோட FTFL ஷோ வந்து நம்ம முரளியோட வந்து போக போகிறோம். குட் மார்னிங். மார்னிங். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஃபேன்ஸோடு சேர்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னுக்கு பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் செலிப்ரேட் இருந்துட்டு படம் பார்க்கும்போது நாங்கள் வேறு டேரக்டர் மாறிடுவோம். ஆமாம், நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னாக்க அதுக்கு அடுத்த ஷோவில் தான் போவோம். ஏன்னா அந்த செலிப்ரேஷன் ஷோ டிக்கெட் வந்து டக்குன்னு புக் பண்ண முடியாது எங்களால். ஸோ அந்த இது அளவுக்கு இருக்கும். இந்த வாட்டி லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எஸ். ஸோ கோட் படத்தில் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நாங்கள் நேராக இப்போ வந்து நாங்கள் கிராக் புக் பண்ணி நம்ம வந்து லாலா போட் போக போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து லாலா போட்டு வந்து நம்ம போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிராக் வந்து நினைக்கிறேன் காலையில் எவ்வளோ எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். லாலா போட் வந்தாச்சு. இந்த லாலா போட் வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே ஒரு பெரிய ஜெயிலு கேரளையே. அப்போ அப்படிதான் புது ஜெயில். புது ஜெயில்னு வாங்க. ஆக்சுவலாக அந்த ஜெயிலை அழிச்சிட்டு தான் வந்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மால் கட்டியிருக்காங்க. இன்னொன்று இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மரண தண்டனை கான்செப்ட்லாம் இருந்திருக்கு. லைக் டூப்பில் தொங்க விடுறது அந்த மாதிரிலாம். இல்லை அப்போ ஜெயிலில் அப்போ மீதி உள்ளவங்களாம் எங்கே போனாங்க? மீதி உள்ளவங்களாம் ஆக்சுவலாக வந்து ஜெயிலை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஜெயில் வந்து இங்கிட்டு போயிட்டு ஆப்போசிட் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ அக்யூஸ் எல்லாத்துலேயும் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காய்ஸ் நேராக உள்ளே வந்துட்டோம். பாட்டு போடுறாங்க மேலே பார்த்தீங்களா காய்ஸ். இங்கேருந்து தெரியுது வந்து செலிப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இந்த கையில் டிக்கெட்டை பிடிச்சி பார்க்க போகிறோம். டிக்கெட் எப்படி டிசைன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா டிக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஏ கிட்ட வர மூலிமா வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காய்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறோம். இருக்கும் நிறைய பேர் எல்லாம் தளபதி வைப்பில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம். டீலாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஏன்டா இத்தனை நாசில்மா வர சாப்பிடணும்? நம்மளுக்கு வந்து நேஷனல் மார்க் கொடுத்துருக்காங்க. மார்னிங் அதுவும் இந்த டைமுக்கு இந்த குவான்டிட்டியில் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது வேறு. தளபதி படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன படம் நடித்தாரோ எல்லா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இதில் இருக்குது. வேற லெவல் இருக்குல்ல?
கேக்கை பார்த்தீங்களா, உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அது வெட்டிட்டு அளவு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த கேக் எப்படியா சாப்பிடணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இவ்வளோ நேரம் வந்து பாய்ஸ் பாடும்போது இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு பாடுறாங்க. முதல்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க. ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே அப்பப்போ முரளி இருப்பார் பக்கத்தில். காய்ச்சி இந்த வீடியோ வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து ரொம்பவே எமோஷனலாக இருக்குது. இது வந்து இப்போ கடைசி செலிப்ரேஷன் ஆச்சு அப்படின்ட்டு. எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இல்லை, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இல்லை. பார்ப்போம். டிஏக்கு வந்து 50வது நாள் வேண்டாம், 100வது நாள் தான் பண்ணாங்க. எப்படா இந்த நாள் வரும், எப்படா இந்த நாள் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஏன்டா இந்த நாள் இப்போ வந்துச்சுன்னு இருக்கு. நம்ம கூட நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா நம்ம கூட வளர்ந்துருக்காரு, வாழ்ந்திருக்காரு நம்ம அண்ணன் தளபதி. சத்தியமா சொல்றேன், ஒரு மாதிரியா செம்ம ஒரு ஹெவியா இருக்குது. நைட்டு ஃபுல்லா இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் எப்படா இவரை நம்ம கொண்டாட போறோம், இதுக்கப்புறம் கொண்டாட முடியாதா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க டைம் நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பல, ஏன்னா 6 மாசம் வெயிட் பண்ணிட்டீங்க. அவர் அந்த செய்யலாம் இருக்காரு. அடுத்து உங்களுக்காக இன்னொரு நடனம் மற்றும் உரிமை எப்படியா காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் நம்மளுக்காக இந்த சூப்பரான ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜனநாயகன் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இது வந்து ஒரு சென்ட் ஆஃப் மூவி. அவருக்கு முழுக்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிக்க போகிறோம். என்ன மாதிரி படம்ன்றது நமக்கு கிளியராக சொல்லி ட்ரெயிலரில் காட்டி நமக்கு ஒரு 4 இன்டர்வியூ தந்து மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போய் நமக்கு லாஸ் ஆகிட்டா நம்ம தப்பு. ஸோ அதனால் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இது ஒரு பக்கா தளபதியோட கமர்ஷியல் சென்ட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் நம்ம செலிப்ரேட் பண்ண புதிய ஃபிலிம். அவ்வளோதான் மைண்டில் வச்சு. அனிருத் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அனிருத் சம்பவத்தை தான் வெயிட் பண்ணாங்க. நான் நம்ம வந்து எந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வேறு என்ன பிஜிஎம் ஹைலைட்டாக மைண்டில் ஓடக்கூடிய எல்லாத்தையும் யோசிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போவே பரபரப்பாக இருக்குது, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மமிக்கா ஃபேன்ஸ் ஏமா பூராக்கி கண்டிப்பாக அந்த படத்தில் பூராக்கி தனி ஒருத்தர் இருந்தாங்க. வந்து டேரக்டே கண்டிப்பாக ரொம்ப நேரம் நிற்க இந்த ஈகிலிஷ் கம்பி லைட்டாக ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. படம் போட்டுருவோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லாலா பாட்டில் படம் பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ரொம்ப உள்ள போகுது. அதான் கத்தத்தை பார்த்தா இன்ட்ரோஷன் வந்துருச்சு போலன்ற மாதிரி. இங்கே தானே. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஓகே நம்ம பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. வேறு லெவல். இப்போ தான் எல்லாம் எங்கள் ஹால் வந்து லாஸ்ட் ஹால்
லாஸ்ட் ஹால் மாதிரி. ஏன்னா 12 ஹால் இருக்குது, நாங்கள் 11வது ஹாலு. ஸோ எங்கள் இதுக்கு இப்போ தான் ஹால் ஃபில் ஆகிட்டு இருக்கோம். பட் மற்ற ஹாலுக்குலாம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னாக்கா எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்குமே ஒரு லப்பு தப்பு ஃபீல்லே போய்கிட்டு இருக்குது. இப்போ ஆரம்பித்தா தான் தெரியும். செதற விட்றோம், சம்பவம் பண்ணுறோம். வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்பேன். இதெல்லாம் இருக்கு. ஃபைனலாக ஜனநாயகன் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வரோம். கடைசியாக வரோம். நாங்கள் எல்லோரும் விளையாட்டாங்க, நாங்கள் வந்து கடைசியாக வரோம். எல்லாரும் கத்துறாங்க, படம் முடிஞ்சு போயிட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து தேட்டரை விட்டு வர மனசு வர மாட்டேங்குது. எப்போதும் தளபதி படம் பார்த்துட்டு வெளியே வந்து ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பட் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஆல்ரெடி நம்ம முரளியை பாருங்க. ஓகே, ஸோ கைஸ் படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்து ரிவ்யூ சொல்கிறோம். ஓகேவா? ஹலோ காய்ஸ், ஸோ ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ நம்ம சொல்ல போகிறோம். பக்காவாக ஒரு 3 ஹவர் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க, மணி வந்து 12 ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ தளபதியோட கடைசி படம் அது நம்ம வயலே வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, படம் முடிஞ்சு கூட நிறைய பேரால் வர முடியல. அங்கே உட்காந்து இருந்தாங்க. கேட்டோம், ஏன் ப்ரோ வர வேண்டியது என்ன, மனசு வரல ப்ரோ அப்படின்றாங்க. அது என்னங்க பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. தளபதி வந்து அரசியல் நோக்கி போயிட்டாரு. நம்மள என்ன பண்ணுறது, நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வெளியவும் நிறைய பேர் அழுந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நடந்து போகிற வழியே ரொம்ப ஸ்லோவாக அழுந்துக்கிட்டு அண்ணன் தொடச்சிக்கிட்டு தான் வந்து எல்லாரும் போனாங்க. அது வந்து அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. அது அவங்க பர்சனலாக அவங்க அழுகுறாங்க. அவ்வளோ பேர் அழுந்துக்கிட்டு தான் போனாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜனநாயகன் படம் வந்து நிறைய இந்த படத்தோட தழுவல் அப்படி இப்படி எது வேணால் சொன்னாலும் கூட அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பொறுப்பே இருந்துச்சு. நம்ம வந்து பார்க்கும்போது வந்து கம்பேர் பண்ணுவோம், இது அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது அந்த என்ன சொல்கிறது, அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கைவனம் தெரியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் நான் ரொம்பவே சொல்லியிருந்தேன். இல்லை வந்து தளபதி வந்து போலீஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்கார், அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அங்கே தான் வந்து வினோத் வந்து அவரோட வேலையை வந்து காட்டியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை பற்றிலாம் வந்து ஓரளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அது வந்து ஓப்பனாகவே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு. நிறையா விஷயம் வந்து இருந்துச்சு. சின்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த அனிருத்தோட வந்து நம்மளுக்கு தெரியும், லியோ நம்ம பார்த்தோம், பீஸ்ட் பார்த்தோம். அந்த அனிருத்தை என்னால் இதில் பார்க்க முடியல. ஆஸ் அனிருத் ஃபேனா நானே அதை சொல்கிறேன். ஆஸ் அனிருத் ஃபேனா என்னாலே பழைய அனிருத்தை இதில் பார்க்க முடியல. அந்த கத்தி இல்லைங்க, கத்தி பீஸ்ன்னு சொன்னாலே ஒரு அப்படி போயிருங்க. அந்த அளவுக்கு இதில் இருக்க மாட்டேங்குது. சில பேர் என்னடா பயங்கரமாக இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி அனிருத் வந்து ஒரு வேலை பண்ணுவார் நடுவில். அது வந்து இந்த படத்தில் வந்து ரிப்பீட்டடாக அதே பாட்டு வந்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் இந்த படத்தில். மற்றபடி தளபதி வந்து என்ன பண்ணணுமோ அதை பயங்கரமாக பண்ணிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன கருத்து சொல்ல முடியும், பொண்ணுங்களுக்கு என்னென்ன கருத்தை வந்து நம்ம தெரிவிக்கலாம் இந்த படத்து மூலிமா. கடைசி படம் வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலான்றதை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து மமிதா பைஜு ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதுவும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப அந்த கதையோட இன்வால்வ் பண்ணாமல் எங்கெங்கே வரணுமோ அங்கங்கே வந்து அவங்க கரெக்டாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்து தளபதி விசஸ் பிரகாஷ் ராஜ் அந்த ஒரு கோம்போ வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு.
அப்புறம் வந்து பாபி டியோல் அவரும் வந்து இந்த படத்தில் இறங்கி பண்ணியிருக்காரு. இந்த மோஸ்ட்லி இந்த நார்த்லேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கங்கே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி இது பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமாக ரோல் கொடுத்துருக்காங்க. அவரும் இறங்கி நடிச்சிருக்காரு. ஸோ அவரையும் வந்து கொஞ்சம் நல்லா இந்த படத்தில் இறங்கி இங்கே வந்து ஒரு தமிழ் படம் கேரக்டராக மாறணும் அப்படின்ற மாதிரி மாறி அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அன்றைக்கி இந்த படத்தில் வந்து நிறையா சீன் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட சிஜி ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ரோபோட்லாம் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து அந்த ரோபோட் ஒரு விஷயம் பண்ணுது. அது உண்மையாகவே பிரமிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுக்கே வந்து என்னடா தளபதி படமா இல்லை இங்கே ஹாலிவுட் படம் மாதிரி வந்துட்டுமோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோபோட் சீனே வந்து நம்மளுக்கு அப்படியே தேட்டரே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த வார் சீக்வன்ஸ் வந்து தேட்டரே வந்து சைலண்ட்டாக வந்து பார்க்குது இந்த ரோபோட் பண்ணுற வேலையை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தளபதி இல்லாமல் வந்து மற்றவங்களும் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் போணுச்சு. அப்புறம் அந்த கண்ணகி சிலையை வச்சு ஒரு சீன் வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக நாளே வந்து 100 கோடி ஷோராக வந்து அடிக்க போகுது. அது வந்து டவுட்டே இல்லை. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து இன்னும் நிறைய பேர் பாருங்கள். தளபதியோட கடைசி படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 கோடி தாண்டினாலே எனக்கும் வந்து சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ கைஸ், இதுக்கு மேலே பேசினா நிறைய விஷயத்த நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வந்து இதுதான் இது இப்போ வந்து முரளி வந்து எனக்கு சொல்லுவார். ஆக்சுவலாக பிரேம் சொன்ன அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு தளபதி பற்றி சொல்லிடுவேன். அப்போ லாஸ்ட் படத்தில் தளபதி மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் ஃபன்னியாக பார்க்கணும், ரொம்ப ஏங்கராக பார்க்கணும், அந்த எல்லா எமோஷன்ஸாக பார்க்கணும், எல்லாத்தையும் தளபதி வெளுத்து வாங்கிட்டாரு. அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு போர்ஷனுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தளபதி டேக் ஓவர் பண்ணலாம் வேறு லெவலுக்கு இருந்துச்சு. ப்ளஸ் வில்லனாக இருக்கட்டும், அப்புறம் அமிதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்க இந்த போர்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ரோட் ஃபுல்லாக ஒரு பதம் முழுக்க எப்படி ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எல்லா ரோலும் பதத்துக்கு முக்கியமான அத்தனை ரோலுமே கரெக்டாக அவங்க ஒர்க் பண்ணாங்க. இப்போ சில பதங்களில் வந்து இந்த ரோல் இருந்திருக்க வேண்டாம் அப்படின்றதுல ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. லைக் ஹீரோயின் ரோலுக்கு தான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மொத்தமே கரெக்டாக கொடுத்துருக்க வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரீமேக் ஃபீல் இருந்தாலும், செகண்ட் ஆஃப் ஹெச்வினோ போட்டு கலக்கிட்டார். ரைட்டிங்ஸில் இருக்கட்டும் அண்ட் சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து ஏஐயும் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சிஜி வேணுங்கிறதுல பர்ஃபெக்டான ஒரு சிஜியும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் நமக்கு தான் சொல்லணும், ஆனால் கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக ஒரு பக்காவான எடிட்டிங்கில் தான் படம் வந்துருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கேன் ஏசிடிக்கு படத்துக்கு அது அந்த சூட்டல் இருந்துச்சு. அண்ட் படம் உண்மையிலே என்ன பொறுத்தவரை தாறுமாறு. மியூசிக்கில் ஆமாம் சில சமயம் ஒரே சாங் வந்து ரிப்பீட்டாக தான் ரொம்ப போட்டு இது பண்ணுறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் கூட காட்டுவார் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் படம் போகிற போக்கில் நம்ம வந்து அந்த எண்டிங்கில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அனிருத் பற்றி கொஞ்சம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அனிருத் வந்து உங்களுக்கு போட்டே ஒருத்தர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் எல்லாக்கே பார்த்தேன், எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. அனிருத் ஃபேனாக வந்து எனக்கு என்ன யாரும் பாட்டு இருந்தாலும் கூட லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. இந்த படத்துலையும் பிஜிஎம் வந்து நம்ம அனிருத் பாட்டு கேட்கும் போது இந்த பிஜிஎம் எப்படா வரும் டவுன்லோட் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ வந்து அனிருத்லாம் பார்ப்பா எனக்கு தெரியல. பட் வந்து உங்களையும் தாண்டி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு பயங்கரமாக, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பட் தயவு செஞ்சு உங்களோட லாஸ்ட்டு இந்த படத்தில் ஹோப் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா டிசி அந்த படத்தில் ஹோப் வச்சுருக்கேன். அதில் வந்து உங்கள் கம்பேக் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஓகே நான் நம்பர் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு நீங்கள் பண்ணுற மியூசிக்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் பழைய ட்ரெண்டுக்கு வரணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த எப்படி சொல்கிறது, அதான் படம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மேபி ஒரே ஒரு விஷயம் தானாக்க இவங்க ஃபேன்ஸ் போய் பார்க்கலாம், இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச எல்லாரும் ஒரு தேட்டருக்கு பாருங்க. ஏன்னா சினிமாவில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் இருந்த ஒருத்தர், எல்லாருமே ஸ்பெஷல் பட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த ஒரு டைப்பில் ஸ்பெஷலாக இருந்த ஒருத்தர் இது தான் லாஸ்ட்டுன்னு சொல்லி போயிட்டார். ஸோ இவரை வந்து லாஸ்ட்டாக இவ்வளோ ஸ்க்ரீனில் இங்கே பார்க்க வேறு எங்கேயும் பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஸ்பெஷலி இந்தியா ஆடியன்ஸே ஃபீல் பண்ணுறோம். அங்கே சிஎம் ஆகிட்டார். ஸ்டில் இந்தியா ஆடியன்ஸே தேட்டரில் அவர் மிஸ் பண்ணும்போது நம்ம வந்து தேட்டரில் மட்டுமே அவர் ரொம்ப பார்த்து இது பண்ணுறோம். நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் இந்த சினிமா மட்டும்தான். அவங்க அரசியல் எப்படி வேணால் பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் தேட்டருக்கு வந்து அவரை என்ஜாய் பண்ணியிருங்க. ஸோ நான் இவங்க ஃபேனு அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை எனக்கு இதில் ஒரு கருத்து அப்படின்னு இல்லாமல் முழுசாக தேட்டருக்கு வாங்க, வந்து உங்கள் கருத்து என்ன ஏதுன்றதை அப்புறமா சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ஒன் லாஸ்ட் அது டான்ஸு என்னங்க பயங்கரமான டான்ஸுங்க. அது
தளபதி கச்சேரி லாஸ்ட்டாக சரி லாஸ்ட் அந்த 1 minute தான். ஆனால் எப்போதும் வந்து ஒரே டேக்கில் ஆடிப்பார் அப்படின்னுவாங்க. பட் இதில் வந்து கட்ஸ் இருக்குது. பட் அதில் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள், படத்தில் உண்மையாக சூப்பராக இருக்குது. அது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கொடுத்த காசுக்கு அந்த ஒரு டான்ஸுக்கே வந்து ஒர்த்தாக போயிடுச்சு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி தளபதி ஒரே டேக்கில் ஆடுறாரு அப்படி சொல்லுவோம், சூப்பராக இருக்கும். பட் இது அதையும் தாண்டி வந்து வேறு லெவல் அவர் ஆடின எல்லா பாட்டையும் வந்து கலந்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ காய்ஸ், தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே பார்த்தேன், பாய்ஸை விட கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் காலையில் வந்துட்டு சொன்னேன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அதில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து கேர்ள்ஸ் என்ன இருந்தாலும் இந்த படத்தை இங்கே பாருங்கள். இந்த படத்து மூலியமாக நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து கற்றுப்பீங்க. குழந்தைங்களும் போய் குழந்தைங்க பார்க்க முடியாது. பட்டு கிளியர் காப்பி வந்தோடனே வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட பாருங்கள். ஓகேவா? ஸோ காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து உங்களை அடுத்த பார்க்குறது. பாய் கேஸ், பாய்.